மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் பகுதியில் 500 ஏக்கர் விளைநிலம் மழைநீரில் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேந்திரன், தற்பொழுது விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, இது குறித்தான ஏதேனும் கோரிக்கை முன்வைக்கிறாங்களா? ஆமா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிபா புயல் காரணமாக கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. கடந்த ஒரு சில தினங்களாக மிதமான மழை பெய்த நிலையில் தற்போது அதிகன மழையாக மாறி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை 14.37 சென்டிமீட்டர், மலைமேடு பகுதி 9.4 சென்டிமீட்டர், சீர்காழி பகுதி 13.78 சென்டிமீட்டர், கொள்ளிடம் பகுதி 9.32 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 6.33, செம்பனார் கோயில் மட்டும் 17.24 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,80,000 ஏக்கர் சம்பத்தாளி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செம்பனார் கோயில் மட்டும் 10 மழை பதிவாகிறால் நடவு நட்டு 15 நாள் முதல் 70 நாட்கள் வரை அந்த பயிருடைய வயது ஆகிறது. 15 நாட்கள் வயது கடந்த பயிர்கள் முற்றிலும் ஆங்காங்கே மூழ்கி போயுள்ளது. 7 நாள் கொண்ட பயிர்கள் சூழ்கோள் நிலையில் கடந்த 5 தினங்களாக மழை நீரால் சூழ்ந்திருப்பதால் நெல்மணிகள் பதராக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. பயிர் அழுகிவிடும் சூழலும் உள்ளது. அடுத்துள்ள கொடிவேலி, வல்லம், முக்குரும்பூர் ஆகிய பகுதியில் நடவு வயல்களில் இந்த நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. வடிவாய்க்கால் ஆங்காங்கே ஆக்கிரமித்தும் தூர்வாராத நிலை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வடிவாய்க்காலை கண்டறிந்து அவற்றை தூர்வாரால் மட்டும் விவசாய நட்டமடைகளில் தவிர்க்க காப்பாற்றலாம் என்று கூறினர். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 வரை செலவாகியுள்ளது என்று விவசாயிகள் கூறினர். ஒரு சிலர் பயிர் காப்பீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எப்படியும் விவசாயிகளை பொறுத்தவரை வடிகால் அந்த கண்டறிந்து அவர் தூர்வார வேண்டும் என்று முக்கிய கோரிக்கை இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.